ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அரசு கல்லூரியும் இல்லாத சூழல். அதனாலேயே பெரும்பாலும் 50 to 60 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு அல்லது தனியார் கல்லூரியில மட்டுமே தங்களோட உயர்கல்வியை பயில வேண்டிய நிலை இருந்துச்சு. ஆனா சத்திய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்த பிறகு இந்த நிலை மாறி பெரும்பாலான மாணவர்களின் உயர்கல்வி கனவை நிறைவேற்றியிருக்கு. அதுவும் பெரும் போராட்டத்துக்கு பிறகு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை நான் படிக்கணும்னு. ஆனால் நாங்கள் வசதி இல்லாத குடும்பம்தான். எங்கள் பகுதியில் படிக்கிற குழந்தைகளுக்கு சரியான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதாவது 12வது படித்தாங்கன்னா கல்லூரி போகிறதுக்காக ஈரோடு அல்லது கோயம்புத்தூர் ஒரு 40-50 கிலோமீட்டர் போய் தான் படிக்க வைக்கணுன்ற சூழல் இருந்தது. நிறையா குழந்தை 12வதுக்கு மேலே திருப்பூர் பனியன் கம்பெனி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன டவுனுகளுக்கு தான் வேலைகளுக்கு மொத்தம் போனாங்க. நிறையா பசங்க கல்லூரி படிப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கனவாக இருந்தது. ஈரோடு மாவட்டத்திலேயே ஒரு அரசு கல்லூரி கூட இல்லாத இந்த 2014ஆம் ஆண்டில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த PL சுந்தரம் அவர்கள் இந்த பகுதி மாணவர்கள், பொதுமக்கள் ஆகிய எல்லோரிடமும் 1 லட்சம் கையொப்பங்களை பெற்று அப்போதைய முதல்வரிடம் சமர்ப்பித்தார். நாங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கோயம்புத்தூரில் போய் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. பஸ் பேர் கொடுத்து அப்போ எங்கள் ஜெனரேஷனில் எங்கள் அம்மா அப்பா பரவாயில்ல மில்லு வேலைக்கு போயாவது படிக்க வச்சுட்டாங்க. ஒரு நல்ல வாய்ப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோட கவனத்தில் இதுக்காக போராடி ஒரு அரசு கல்லூரி கொண்டு வந்தாங்க. PL சுந்தரம் அவர்கள் தொடர் முயற்சி எடுத்ததனுடைய விளைவாக 2016ஆம் ஆண்டு ஒரு அரசு கல்லூரி சத்தியமங்கலத்தில் நிறுவப்பட்டது. நான் படிக்கிறப்போ இந்த மாதிரி சத்யா ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்தது ரொம்ப பெனிஃபிட் தாங்க. இப்போ 12th முடிச்சுட்டு பக்கத்தில் சத்யா ஆர்ட்ஸ் இருந்தனால தான் அங்கே போனேன். இல்லைன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி தூரமாக போகிற மாதிரி இருந்திருக்கும். இது கவர்மெண்ட் அரசு கல்லூரி இல்லைன்னா நான் விஸ்காமே படிச்சுக்க முடியாது சார். ஏன்னா அவ்வளோ பண வசதி எங்கள்கிட்ட இல்லை. மலை ஏரியாவுக்கு கடம்பூரில் இருந்து நிறைய கிராமம் இருக்குது. அங்கே மாணவர்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கரெக்டாக டைமுக்கு பஸ் இருக்குது. போயிட்டு வீட்டிலேருந்து போயிட்டு வந்துக்கலாம். இப்போ ப்ரைவேட் காலேஜெல்லாம் போனால் அவ்வளோ பணம் கட்டி வசதி எதுவும் இருக்காது. எங்களுக்கு மேல் படிப்பு படிக்க முடியாது. 12வது முடிச்சுட்டு நான் எங்கேயோ கார்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்க முடியும். இந்த காலேஜ் இருக்கிறதுனால இந்த மாதிரி 100கணக்கான பேருக்கு நல்லது சார். சத்தியமங்கலத்தில் வந்த இந்த கல்லூரி 2000 மாணவர்களின் கல்வி கனவை பூர்த்தி செய்துள்ளது. நான் ஒரு BSc கெமிஸ்ட்ரி படித்ததுனால ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் அம்மா அப்பா அவங்களை நல்லா வாழ வைக்க முடியும். அந்த ஒரு இதை தந்தது இந்த கவர்மெண்ட் காலேஜ். அதுதான் 2வது சக்தி கவர்மெண்ட் காலேஜ் வந்துச்சு. 3 வருஷம் படித்தாலுங்க. படிச்சுட்டு குரூப் 2Aல TNPSC குரூப்பில் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ கவர்மெண்ட்டில் அவளுக்கு வேலை கிடச்சிருக்கு. நான் சத்யா கலை கல்லூரியில் படித்தேன். BA இங்கிலீஷ் படித்தேன். கடம்பூர் மலை பகுதியில் இருக்கிற அரசு பள்ளியில் தற்காலிக ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கு. அதனால் இங்கு பெரும்பகுதியான பிள்ளைகள் இந்த கல்லூரியில் சேர்ந்து தங்களது பள்ளி படிப்பை நிறைவு செய்துள்ளார்கள். இங்கே கவர்மெண்ட் காலேஜ் இருந்தனால தான் நான் போய் மேற்கொண்டு படிச்சுட்டு இருக்கிறேன். இனிமேலும் படிப்பேன். தற்பொழுது அவர்களும் சமூகத்தில் படித்து ஒரு நல்ல நிலைமை அடைவதற்கு இந்த கல்லூரி பேருதவியாக இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.